ஹாய் ஆல். இன்றைக்கி அக்டோபர் 9ஆம் தேதிக்கான எடிட்டோரியல் பேஜ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கில் 3 கண்டென்ட்டில் வந்து 2 தான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். சும்மா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இஸ்ரேலும் காசாவுக்கான போர் வந்து சொல்லியிருக்காங்க, என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து அமெரிக்க அதிபரும் இஸ்ரேல் பிரதமர் இருக்கார்ல, பெஞ்சமின் நெதன்யாகு, அவங்க 2 பேருமே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி காசாவுக்கு வந்து ஒரு 20 அம்ச திட்டத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது அவங்களோட ஆயுதங்களை ஒப்படைக்கிறது, அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து போட்டு, இதெல்லாம் பண்ணிங்கன்னா போர் நிறுத்தம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஹமாஸும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஓகே, எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஹமாஸை பற்றி கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றது. ஹமாஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆயுத இந்திய பாலஸ்தீன குழு, சரியா? ஸோ அதை வந்து ஒரு அரசியல் இயக்கமாக மாறிச்சு. அந்த மாதிரி நிலைமையில தான் வந்து என்ன ஆச்சுன்னா, 2023 அக்டோபர் 7ஆம் தேதி வந்து இஸ்ரேலில் வந்து தாக்குதல் நடத்திருக்கு. ஸோ ஏன் அதனால் தாக்குதல் ஏற்படுத்திச்சு, எதனால் அது நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஸ்ரேலில் வந்து ஒரு மியூசிக் ஃபங்க்ஷனில் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து பங்கேற்றிருந்த அப்போ வந்து பார்டர் தாண்டி அந்த வான்லேருந்து குதித்த சில தீவிரவாதிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 1200 பேரை வந்து கொண்டுட்டு 250 பேர் வந்து கைதிகளை வந்து பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. இதுக்கான காரணத்தை வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க, சரியா? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இஸ்லாத்துடைய 3வது புனித தலமாக வந்து ஜெருசலத்தை தான் வந்து கருதுகிறாங்க, சரியா, இஸ்லாமியர்கள். ஆனால் ஜெருசலம் வந்து இவங்களுக்கு கிறிஸ்டின்ஸுக்கும் வந்து புனித தலம் தான். ஸோ அந்த இடத்துல வந்து இவங்களுடைய ஆக்கிரமிப்பு, அதாவது இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லி தான், அதாவது அங்கே உள்ள அக்ஸா மசூதி, அதாவது அல் அக்ஸா மசூதி அப்படின்ற இடத்த வந்து இஸ்ரேலை வந்து கைப்பற்றுறதுக்கு முயற்சி செய்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்துக்காக தான் வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க அந்த டைமில். ஸோ அதனால் வந்து அதை அப்படியே விடாமல் இவங்க வந்து போர் அறிவிக்கையெல்லாம் பண்ணி போரெலாம் தொடங்கியிருப்பாங்க. அந்த டேட்டு தான் கொடுத்துருக்காங்க, அக்டோபர் 7ஆம் தேதி 2023ன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இந்த இஸ்ரேல், அதாவது காசா இருக்கலாம், காசாவில் இருக்கிற ஹமாஸ் பிரிவினர் வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா, பிரிட்டனு, அப்புறம் இஸ்ரேல், இன்னும் பல நாடுகளை வந்து அறிவிச்சிருக்காங்க, சரியா? ஸோ அவங்களுக்கு அகென்ஸ்டாக யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அறிவித்த ஒரு அமைப்பு வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1987 தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து அவங்க வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருப்பாங்க, சரியா? ஆட்சி பிடிச்சி மற்ற கட்சியெல்லாம் வந்து வளராமல் இவங்க மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படின்ற மாதிரி மாறியிருப்பாங்க 2007, 20 வருஷம் கழிச்சு. ஸோ அதில் வந்து அதோட அமைப்பு வந்து தலைவராக வந்து இந்த தாக்குதல் நடந்தப்போ வந்து யார் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஸ்மாயில் ஹனியே அப்படின்றவர் வந்து தலைவராக இருந்திருக்காங்க. ஆனால் அவரை வந்து கொண்டிருப்பாங்க. அவங்க வந்து இந்த கத்தார் டைமில் அந்த இடத்துல வந்து இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து திருப்பி இந்த இஸ்ரேல் இராணுவம் வந்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி யாஹின்சின் அப்படின்றவரை வந்து ஒரு தலைவராக இருந்திருப்பார். அவர் போனதுக்கப்புறம் அவரையும் வந்து இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து தாக்கி கொண்டிருப்பாங்க. ஸோ அவர் தான் வந்து இந்த திட்டத்தை, அதாவது இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு ஃபார்முலாவை வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்த ஆள். இஸ்ரேலில் வந்து அந்த தாக்குதலை ஏற்படுத்தினதுக்கான மெயின் காரணமே இவர் தான். ஸோ இவங்க 2 பேரும் கொண்டதுனால வந்து இவங்களுடைய மிஷன் வந்து ஓரளவு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து இந்த ஹமாஸை வந்து முற்றிலுமாக வந்து ஒழிக்கணும் அப்படின்றத இவங்களோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இந்த தாக்குதல் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த கேப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 2 தலைவர்கள் இறந்ததுக்கப்புறம் ஒரு 5 பேருக்கான குழு வச்சு அமைச்சு அவங்க வந்து ஆட்சி நடத்திட்டு இருந்திருப்பாங்க காசாவில். ஃபைனலி வந்து இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இதே டிமாண்டை வந்து வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அதை வந்துலாம் தாண்டி வந்து இவங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள், அதாவது 2 வருஷமாக வந்து அவங்க வந்து எப்படியோ ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க காசா மக்கள், அதாவது ஹமாஸ் அந்த அமைப்புக்காரங்க வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து கடைசியில் வந்து இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக இருந்ததுனால வந்து கடைசியில் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஸ்ரேலை வந்து எப்படி உருவாச்சு, அந்த இடத்துல வந்து எகிப்துக்கும் அவங்களுக்கும் இஸ்ரேலு, அப்புறம் இந்த மாதிரியான இடங்களில் வந்து பிரச்சனைகள் எப்படிலாம் உருவாச்சு, அந்த நாடு இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு எப்படி வளர்ந்துச்சு, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு அதெல்லாம் அவ்வளோ தேவைப்படாது. இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸு. ஜஸ்ட் இதை கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறதுனால இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பற்றி சொன்னேன். மற்றபடி நமக்கு அவ்வளோ தேவைப்படாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட் போனால், நெக்ஸ்ட் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்து இருக்குது. அதாவது அரசியல் நிலைப்பாட்டு வந்து சரியாக இல்லை, அதாவது நிலையற்ற தன்மையாக இருக்குது. இப்போ அங்கே வந்து அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்து தன்னுடைய பதவி வந்து இழக்கிற நிலைமைக்கு வந்து வந்திருக்காங்க. பெரும்பான்மை வந்து இழந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் டைமில், அதாவது மேக்ரானோட டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பிரதமர் வந்து இது வரைக்கும் மாறியிருக்காங்க.
யாருமே வந்து பெரும்பான்மை வந்து நிரூபிக்க முடியாத நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க இதில். சரியா? ஸோ அங்கே வந்து வலதுசாரி, இடதுசாரி, அப்புறம் குடியரசு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கட்சி முறை தான். அங்கே இருக்கிற கட்சிகளுடைய பேரும் அப்புறம் அந்த அதிபர்களுடைய பேரும் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன கதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமானுவேல் மேக்ரான் வந்து கடைசியாக 2017 இப்போ வரைக்கும் வந்து அதிபராக இருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து பிரதமர் தானே ஹை பவர், ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அதிபர் தான் ஹை பவர். லைக் யூஎஸ்ஏ. சரியா? அமெரிக்கா மாதிரி அவங்க அதிபர் தான் வந்து ஹை பவர். இருந்தாலும் இங்கே வந்து என்னென்னா, அவருக்கு வந்து நாடாளுமன்றத்து பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் தான் அவர் வந்து இருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக லாஸ்ட்டு 5 இயர் வந்து அவங்களுக்கு வந்து பெரும்பான்மை இருந்திருக்கு. ஆனால் இந்த 5 இயர், அதாவது 2022 அவருக்கு வந்த பெரும்பான்மை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டு தான் வருது. அவருடைய கட்சி வந்து அந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து பதவியேற்றதுனால அந்த பொருளாதாரம் வந்து சரியான நிலையில் இல்லாததுனால கடுமையான வந்து கடன் சுமைக்கு வந்து உள்ளாயிருக்கு ஃப்ரான்ஸு. ஸோ எல்லாமே வந்து எல்லா நாடுகளுமே வந்து பிரச்சனையில் தான் இருக்குது. ட்ரம்ப் வந்து அந்த அதிகாரத்துக்கு வந்ததுனால நிறைய பேருக்கு வந்து அந்த எக்கனாமிக்கலி வந்து வீக்காக இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த நிலைமை தான் ஃப்ரான்ஸுக்கும். ஃப்ரான்ஸில் வந்து இந்த டைமில் வந்து மேக்ரான் வந்து இடையில அரசாங்கத்தை குலைச்சிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த 5 ஆண்டு முடிகிறதுக்கு முன்னாடியே. ஸோ இதில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2022 அப்புறம் அவர் வந்து தேர்தலெலாம் நடத்தி பெரும்பான்மை இல்லாத மாதிரி இருந்ததுனால தேர்தலில் வந்து திருப்பி ரீஎலெக்ஷன் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரும்பான்மை வந்துடும். ஸோ அதனால் இன்னும் 5 வருஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் போட்டிருப்பார். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அவங்களுடைய கட்சி வந்து பெரும்பான்மை இடத்த பெற்றிருக்காது. கிட்டத்தட்ட 210 இடம் தான் பெற்றிருக்கோம். அவங்களுக்கு பெரும்பான்மை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 289 இடம் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் அதே டைமில் வந்து வலதுசாரி இடதுசாரி ரெண்டுமே சேர்த்து 320 கிட்ட வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க நினச்சாங்கன்னா இந்நேரத்துக்கு ஆட்சியை கவுத்து விட்டுறலாம். ஆனால் வந்து என்னென்னா இன்னும் அதுக்கான பெரும்பான்மை, அதாவது கிட்டத்தட்ட பெரும்பான்மை இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு சில கோஆர்டினேஷன் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஏதோ ரன் பண்ணிகிட்ருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு பவர் எதுவுமே இல்லை. ஆளுங்கட்சி வந்து எந்த மூவுமே பண்ண முடியாது. பட்ஜெட்லேயும் வந்து நிறைய பிரச்சனை தான். அவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு பிரச்சனையாக தான் போய்ட்டுருக்கு இப்போதைக்கு. சப்போஸ் அதிபரை வந்து ரிமூவ் பண்ணணுன்னா கூட அதுக்கான பெரும்பான்மையும் இல்லை. ஸோ அதனால் எப்போ வேணாலும் ஆட்சி கவலலாம் அப்படின்ற ஒரு நிலமையில தான் இருக்குது. இதை பற்றி தான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க, ஃப்ரான்ஸோட நிலமை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து எதனால் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரிலாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு அது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் நம்ம இதில் குரூப்பில் கிடக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து கடைசியாக திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோ நோய். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரப்போவதை முன்னே அறிந்து காத்துக்கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியான வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மேக்ரான் வந்து கண்டிப்பாக முன்னாடியே வந்து யோசித்து இந்த மாதிரி ட்ரம்ப் வந்ததுனால நமக்கு பொருளாதார பிரச்சனை வரும் அப்படின்றதுனால அதுக்கான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை வந்து இந்தியா மாதிரி எடுத்துருக்கணும். அப்படி எடுக்காமல் இருந்ததுனால தான் இப்போ அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்திருக்கு. அதாவது அரசியல் நிலைத்தன்மை இல்லாமல் போயிருக்கு. அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் இந்த திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நோபல் பரிசு பற்றி பார்க்கலாம். நோபல் பரிசு வந்து இப்போ வேதியியலுக்கான நோபல் பரிசு வந்து அறிவிச்சிருக்காங்க 3 பேருக்கு. எந்த நாட்டை பற்றி உள்ளவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான், பிரிட்டனு, அப்புறம் அமெரிக்க ஜோர்டன் நாட்டை சேர்ந்தவர் தான். ஆனால் அமெரிக்கராக இருக்கார். ஸோ அதனால் அமெரிக்க ஜோர்டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக கரிம கட்டமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த உருவாக்குறதுனால தான் அவங்களுக்கு நோபல் பரிசு வந்து 3 பேருக்கு வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன்லேருந்து வர்ற ரிச்சர்ட் ராபர்ட்சன் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் ஜப்பானில் இருந்து சுசுமோ கிடாகவா அப்படின்றவருக்கும், அப்புறம் அமெரிக்க ஜோர்டன் ஆராய்ச்சியாளரான ஓமர் எம் யக்ஷி அப்படின்றவருக்கும் வந்து வேதியியலுக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து வேதியியலுக்கான நோபல் பரிசு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரத கட்டமைப்பு இருக்குல்ல, அதன் செயல்பாட்டுக்காகவும் அந்த கட்டமைப்புக்காகவும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஆனால் இது வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இப்போது இவங்க கண்டுபிடிப்பு வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலைவன காற்றுல இருந்து தண்ணீர் எடுக்கிறதுக்கும், அப்புறம் கரியமல வாயை வந்து பிரித்து எடுக்கிறதுக்கும், நச்சு வாயுக்களிலிருந்து பாதுகாப்பாக சேமிக்கிறதுக்கும், அப்புறம் வேதிவினைகள் ஊக்கியாகவும் இது யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் வந்து 195 பேர் கொடுத்துருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அந்த நோல் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள கண்டென்ட்டு. 3 இது பார்த்துருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.